ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவீல்டு நாலேஜ், இன்டிடியூட்டிவ் நாலேஜ் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது 3 நாலேஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நாலேஜ்னால் என்னது அப்படின்னா அறிவு அப்படிங்கிறது. ரிவீல்டு நாலேஜ்னால் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பைபிள் வசனங்களாக இருக்கும், நல்ல நன்மை தரக்கூடிய நிறைய விஷயங்களை தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிவீல்டு நாலேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்டிடியூட்டிவ் நாலேஜ் அப்படின்னா நம்மளுடைய தூண்டுதல் சக்தி. அது ஒருத்தர் ஒரு விஷயத்தை தூண்டுறாங்க அப்படின்னா நல்ல விஷயமா இருக்கலாம். சில சமயங்களில் நல்ல விஷயமா இருக்கும். சில நேரம் பார்த்தா சில பேர் தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய இதில் சண்டை மூட்டுறதுக்கு தூண்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தூண்டுதல் சக்தி அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் உண்டு. இந்த தூண்டுதல் சக்தி கெடுதல் விஷயங்களில் தான் அதிகமாக என்ன செய்து இருக்குது. ஆனால் ரிவீல்டு நாலேஜ்னு சொல்லும்போது சில நேரம் நன்மை செய்யக்கூடிய வகையில் தான் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் அது நன்மை பயக்காமல் நம்மள்கிட்ட இருந்து நன்மை தட்டி போயிருக்கும். அதே சமயத்தில் இன்டிடியூட்டிவ் நாலேஜ் அப்படின்னா தூண்டுதல் சக்தி, கெடுதல் விளைவிக்கணும் அப்படிங்கிறது தூண்டுதல் சக்தி என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா சில நேரங்களில் அந்த தூண்டுதல் சக்தி கூட அவங்கள என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா யார் தூண்டி விட்டாங்களோ அவங்கள என்ன செஞ்சுக்கோம், அழிச்சிட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். கெடுதல் செய்கிறோம், நம்ம யாரையாவது கெடுதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரையுமே என்ன செய்யாங்க, தூண்டி விடாதுங்க. தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்காதுங்க. அதே சமயத்தில் தூண்டுதல் யார் பண்ணுறாங்களோ அவங்கள என்ன செய்யும், கண்டிப்பாக அழிச்சிட்டே போயிடும். இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது, நாலேஜ் அப்படின்னா அறிவு, அதாவது ப்ராக்டிக்கலாக நம்ம நிறைய விஷயம் நம்மளுடைய அதாவது உள்ளார்ந்து உணர்விட்டு நம்ம கேட்க மாட்டோம். நம்ம யோசிப்போம். சில விஷயங்கள் இந்த உலகத்தை நாம் பார்த்துக்கிட்டு இப்படி பண்ணினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது தான் அது ப்ராக்டிக்கல் ஆஃப் நாலேஜ். அது நம்ம இந்த உலகத்தில் நம்மளுடைய உடம்பில் நம்ம சில விஷயங்கள் பாருங்கள், ரிவீல்டு நாலேஜ்னு சொல்லும் பொழுது என்னது அப்படின்னா கனவுகளை சொல்லலாம். கனவுகள் மூலமாக நம்மளுக்கு அறிவு கொடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி இன்டிடியூட்டிவ் நாலேஜ் அப்படின்னா அதாவது தூண்டுதல் சக்தி மூலமாக என்ன செய்வாங்க, அறிவு கொடுத்துட்டு போவாங்க, அறிவை உண்டு பண்ணுவாங்க, நம்மளுக்கு இந்த உலகம் என்னதுன்னு சொல்லி காட்டிடுவாங்க. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா நம்மளுடைய இந்த உலகத்தில் நாம் கண்ணால் பார்த்து சில விஷயங்களை இப்படி பண்ணினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அதை ப்ராக்டிக்கல் ஆஃப் நாலேஜ். ஸோ இன்றைக்கி நம்ம 3 விதமான அறிவுங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த 3 விதமான அறிவுகளை வச்சு தான் நம்ம என்ன, எப்போ, எப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு விஷயத்தை தீர விசாரித்த பிறகு தான் நாம் எந்த ஒரு முடிவுக்கு என்ன செய்யணும், வரணும். இந்த 3 நாலேஜையும் நாம் ஒருத்தங்கக்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு நம்ம தீர்வு சொல்ல போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த 3 நாலேஜும் கண்டிப்பாக நம்ம கேட்டு தான் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா இந்த 3 நாலேஜும் நம்மளுடைய உடலிலும் நடக்குது, வெளிப்புறமாகவும் என்ன செய்யுது அப்படின்னா சொப்பனம்னு சொல்லுவாங்களே. நிறைய பேர் சொப்பனம் கண்டேன், எனக்கு நிறைய இந்த மாதிரியெல்லாம் நடந்தது, நைட்டு எனக்கு இந்த மாதிரி நடந்தது, காலையில் கண்ட கனவு இல்லை, இது சொப்பனம் அப்படிங்கிறது நைட்டில் எனக்கு இந்த மாதிரி, அதெல்லாம் சொப்பனம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பூத கணங்கள் என்ன செய்வாங்க, கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பேய்கள் அப்படின்னு அவங்க கெடுதல் செய்யும்போது தான் அவங்க பேய்களாக மாறுவாங்க. அவங்கள நம்ம கொச்சப்படுத்தும் போது அந்த பேர்கள் தான் பேய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி அவங்கள மதிப்பாக நம்ம சொல்லும்பொழுது பூத கணங்கள், பூத லோகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பூத கணங்கள் தான் என்ன செய்வாங்க, சொப்பனமாக நமக்கு நிறைய அறிவுகளை கொடுத்துக்கிட்டே வருவாங்க. இது தூண்டுதல் சக்தினால் நம்மளுக்கு கெடுதலாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் அதே சமயம் தூண்டுதல் அடிப்படையில் சில பாருங்கள், இந்த அனிமல்ஸை பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப நன்மைகள் தரும். இந்த நாய்கள், சில நேரம் ஆடு பாருங்கள், சில நேரம் மாடு கூட பாருங்கள், நல்ல அறிவாக இருக்கும். மனிதர்களை விட ரொம்ப அறிவாக இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்த்த ஒரு நாய்க்குட்டியை பற்றி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். நாய்க்குட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அறிவாக இருக்கும். மனிதர்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தா கூட அறிவு வராது. ஆனால் அதே சமயம் எங்கள் வீட்டில் வளர்த்த அந்த நாய்க்குட்டி, அதாவது அவள் பேர் ரோஷிக்கு என்ன செய்கிறது அப்படின்னா அவளுடைய
அறிவு என்ன அப்படின்னா ஒரு அப்பாற்பட்ட அறிவு. இன்னொரு நாய்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் மாதிரி அவள் நடந்துப்பா. ஒரு விஷயத்த ஒரு நாள் தான் சொல்லிக் கொடுத்தேன். அந்த விஷயம் வந்து என்ன அப்படிங்கிறது என்னுடைய மனசுக்கு தெரியும். இந்த மாதிரி நீ நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தேன். சில ஆக்டிவிட்டீஸ் வச்சு நான் சொல்லிக் கொடுத்தேன். அதேபடியே என்ன செஞ்சுக்கிடுவா. செஞ்சுட்டு என்னை வந்து ஏதாவது ஒரு ஆண் நாயோ என்ன செய்யுது அப்படின்னா அவளை வந்து டச் பண்ணதுக்கோ அல்லது ஏதாவது பண்ணதுக்கோ வருது அப்படின்னா நீ உரிமை காணிப்பா. அந்த மாதிரி ஒரு உணர்வு, அறிவுங்கிறது ரொம்பவே இருக்குது. அதாவது நம்ம நினைக்கிற பூதகணங்கள்ங்கிறது லேஸ் விஷயம் இல்ல. அவங்களுக்கும் நிறைய வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய அறிவுகள்ங்கிறது வருது. அதே மாதிரி அதனால தான் சொல்கிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து 3 விதமா நம்ம இந்த நாலேட்ஜை நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், நம்ம வந்து பிரித்து வச்சு நாம் வந்து ஒரு தீர்வு காணணும். அதாவது கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்கிறாங்களே, அதுதான் உண்மை. நம்ம இந்த 3 நாலேட்ஜை வச்சு ஒரு விஷயத்த நம்ம நேரில் வச்சு பார்த்த பிறகு தான் நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம முடிவுக்கு வரும்போது, நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் நான் என்ன செய்தேன் அப்படின்னா, ஒரு டிவி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு செய்தியில் என்ன செய்கிறாங்க, செய்தி வாசிக்கிறாங்க. என்ன வாசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு காதலிகள் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, பெற்றோர்கள மீறி என்ன செஞ்சுட்டாங்க, திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அந்த கணவன் என்ன செஞ்சிருக்கான், ஏதோ ஒரு தவறு செஞ்சிருக்கிறான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, போலீஸ்காரங்க விசாரணை பண்ணுறதுக்காக அந்த கணவனை என்ன செய்கிறாங்க, அழைத்து செல்கிறாங்க. அந்த காதலி மனைவியானாலே அந்த மனைவியானவ என்ன செய்கிறா அப்படின்னா, கூச்சலிட்டு ரொம்ப கஷ்டமாக என்ன செய்கிறா அப்படின்னா, என் கணவனோட தான் நான் வருவேன். நீங்கள் எங்கே அழைத்து சென்றாலும் நான் என்னுடைய கணவனோட தான் நான் என்ன செய்வேன், வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணானவள் என்ன செய்கிறா, கூச்சலிட்டா. ஒரு 2 மணிக்கு, ஒரு 3 மணிக்கு கூட இந்த கூச்சல் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த போலீஸ்காரங்க அப்படியே கணவனை தனியாக பிரிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அவள் வந்து என்ன செய்கிறா அப்படின்னா, அந்த கணவனை அப்படியே என்ன செய்கிறா, கையால் பிடிச்சிக்கிட்டு நான் எங்கே அழைத்து சென்றாலும் நான் என் கணவனோட தான் நான் வருவேன் அப்படி சொல்கிறா. இந்த மாதிரி நிகழ்வை நான் என்ன செய்கிறேன், செய்தியில் வாசிக்கிறேன், நான் பார்க்குறேன். காதலன் காதலி, காதலன் காதலி, காதலன் காதலின்னு தான் என்ன செய்கிறாங்க, செய்தியில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய மனசில் என்ன நினச்சது அப்படின்னா, இவங்க காதலன் காதலி இல்லை, 7 ஜென்மத்தில் உடைய கணவன் மனைவிகள் தம்பதியர் அப்படின்னு சொல்லி தான் என் மனசில் தோணுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கஷ்ட காலத்தில் கூட தன்னுடைய கணவனோட தான் அவன் என்ன செய்கிறேன், நான் போவேன். நான் யாருடைய பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். என் கணவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் ஆனவள் என்ன செய்கிறா அப்படின்னா, உறுதியாக இருக்கிறா. இந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கு நல்ல ஒரு இந்த சந்தோஷமாகவும் இருந்தது. அதே சமயத்தில் அந்த கணவனை பிடிச்சிட்டு போகும்போது ரொம்ப கவலையாகவும் இருந்தது. இதை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு விமர்சனையாக செய்தியாளர்கள் வந்து யார் எழுதி கொடுத்தாங்களோ தெரியலை, இந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்போ எனக்கு இது வந்து எப்படி என்னுடைய மனசில் தோன்றது, எனக்கு இப்படி தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஓம்ங்கிற படிப்பில் இன்டிடியூட்டிவ் நாலேஜ், ரிவீல்டு நாலேஜ், ப்ராக்டிக்கல் நாலேஜை பற்றி பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் உங்களிடம் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.